ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான். ஆமென். எங்கள் இயேசு சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். யாரை பார்த்து சொல்கிறாரு? தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். இங்கே ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில் அதுக்கு முன்பாக பகுதியில் அப்போ தான் ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை ஆயிரங்களாக பிறகு பண்ணி ஆமென் பசியாக இருந்தவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து திருப்தி அடைய பண்ணி மீதியான 12 கூடைகளை எடுக்கிறாங்க. இந்த அற்புதமான சம்பவம் நடந்த பிறகு இயேசு என்ன செய்கிறாருனாக்கா, அவர் தனியே ஜெபம் பண்ணணும்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறார்? சீஷர்களை முன்பாக துரிதப்படுத்தி அனுப்பி விடுகிறார். சீஷருங்க இப்போ கடலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே அழகாக வசனம் இருக்கும். அதே மத்தேயு 14:24 வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அளவுப்பட்டது. பாருங்களேன், இப்போ நடுக்கடலில் போயிட்டாங்க. எதிர்காற்று அடிக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. பயங்கரமாக ஆமென் ஒரு பெரிய சேதம் உண்டாகுது போல பயம் வந்துடுச்சு. 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். பாருங்க, சீஷர்களாக கலங்கி போயிருக்காங்க. அந்த படவு அலைகளினால் அலசடிப்படுறதுனால, எதிர்காற்று பலமாக இருக்கிறனால ஆண்டவருக்கு தெரியும் தான் பிள்ளைங்க தான் சீஷருங்க சோர்ந்து போயிடுவாங்க, பயந்துடுவாங்க சொல்லி இப்போ இயேசுவே கடல் மேலே நடந்து போகிறார். நடந்து போகிற சமயத்தில் தான் சீஷர்கள் அதை பார்த்து இன்னும் பயம் வந்துடுது. 4ஆம் ஜாமத்தில் அது இரவழியில் தேவ பிள்ளையில் அப்போ தான் இயேசு சொல்ல, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான். அல்லேலூயா. அங்கே இன்னொரு சம்பவம் நடக்கும். பேதுரு எப்பவுமே ஒரு துணிச்சலான ஒரு மனுஷன், எதை செய்தாலும் போல்டாக செய்வார். அன்றே நீங்கள் தானாக்கா, அப்போ நான் நடந்து வரேன்னு சொல்லும் போது பேதுருவும் கடல் மேலே நடந்து போகிறார். தேவ பிள்ளையில எப்போதெல்லாம் பேதுரு ஆமீன் ஆண்டவரையே ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரையே நம்பி முகத்தை பார்த்து போனாரோ, பேதுரு இப்போ கடல் மேலே நடக்கிறார். ஆண்டவர் கடல் மேலே நடக்கலாம். அவர் தான் சிருஷ்டிகர்த்தர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவருக்கு நிகர் அவர் ஒருத்தர் தான். அவர்தால தான் இந்த கடலெல்லாம் உருவாக்கப்பட்டது. பாருங்கள், சாதாரண ஒரு மனுஷன், அவர் மீன் பிடிக்கிறவன், ஒரு சாதாரண மனுஷன் கடல் மேலே நடக்குமா? அதுவும் நடுக்கடலில் அவன் நடக்க முடியுமா? பாருங்க, தேவப்பிள்ளையில் ஆண்டவரை நம்பி போகும்போது பேதுரு நடந்து போகிறாரு. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்க கேட்போம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்களேன், காற்று பலமாக இருக்கிறத கண்டு இயேசுவை பார்க்குற வரையிலும் தைரியமாக நடந்து போகிறார். அது முன்பாக சொன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் காற்று பார்த்த உடனே என்ன சொன்னால், பயந்து அமிழ்ந்து போகலாம், ஆண்டவரே என்னை ரட்சியும். நிறைய நேரம் நாமளும் பிரச்சனைகளை பார்க்குறோம், சூழ்நிலையில் பார்க்குறோம், ஆமென் வியாதியை பார்க்குறோம், மனுஷன் சொல்கிற வார்த்தையை பார்க்குறோம், உலகத்தை பார்க்குறோம்ல. அதனால தான் சில நேரத்தில் பயம் வருது. தேவ பிள்ளைகள், இங்கே ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவருக்கு இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிற, ஆண்டவருக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வார்த்தையில் உறுதியாக நில்லுங்க, நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஒருவேளை அதுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு எதிராக இருக்கலாம், ஆமீன் அதை நம்ப முடியாதது போல தான் இருக்கான், அதுக்கு சாத்தியம் இல்லாத போல இருக்கான். தேவப்பிள்ளை, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரனா, ஆமீன் அவர் சகலத்தையும் மாற்றி அற்புதங்களை செய்வார். ஒருவேளை இப்போ இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் தான் இருக்கீங்க, வேலை சில போராட்டத்தில் தான் இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் பயங்கர குழப்பம் தான், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் படவில் இருக்கிறார். அவர் பலமாக இருக்கிற காற்றையும் அதற்றுவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டி, ஆண்டவரே காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துவீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் கூட இயேசு சுவாமி ஆமேன் என்ன பிரச்சனைகள் பயமுறுத்தி கொண்டு இருக்கோ, அன்று எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை இருக்கோ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. முழுகி போயிடோன்னு கலங்கியிருப்பாங்கன்னா அற்புதங்களை செய்யுங்க. எல்லா ஆசீர்வதியும் இங்கே கனப்படுத்தும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமா உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.
அவர்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.